ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னுடைய ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பால் வச்சுருக்கோம் இன்றைக்கி காலையில். அப்புறம் வந்து ஃப்ரூட் நாளைக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக பப்பாயா உள்ளே வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து மாவு இருக்குது, தோசை மாவு. அப்புறம் வந்து ராகி மாவு இன்றைக்கி காலையில் சுட்டது, அது வந்து மிச்சம் இருக்குது. இந்த பாக்ஸில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் உடைச்சது கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய். இந்த பாக்ஸை அப்படியே எடுத்துகிட்டு போய் வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அப்பப்போ நீங்கள் திறக்க தேவையில்ல. முட்டை வந்து வாங்கி வச்சது அப்படியே இருக்குது. இதில் வந்து கொத்தமல்லி இருக்குது, அப்புறம் புதினா இருக்குது. இந்த டப்பாவில் வந்து இஞ்சி போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்து அந்த பச்சை மிளகாய் எல்லாமே வந்து கிள்ளி வச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருக்க மாட்டேன். கொஞ்சமாக தான் அவனை வந்து வச்சுருப்பேன். ஏன்னா சின்ன ஃப்ரிட்ஜு தான். ஸோ பீனட் பட்டரும் அதுக்கப்புறமா வந்து பட்டரும் வந்து வாங்கி வச்சுருக்கேன் ப்ரெட்டிலலாம் தடவி சாப்பிட்றதுக்கு. இந்த கிண்ணத்தில் வந்து பேக்கிங் பவுடர் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து சாஸும் அதுக்கப்புறம் லெமனும் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த டப்பாவில் தான் நான் எல்லாமே வந்து காய்கறிகள் வந்து வச்சுருக்கேன். எல்லாமே இந்த மாதிரி துணி பையில் வந்து சுற்றி தான் வந்து வச்சுருக்கேன். வாழைக்காய் மட்டும் தனியாக வந்து அப்படியே வந்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்று ஒன்றா வந்து எடுத்து காட்டுறேன் இப்போது. இந்த பேக்ஸ் எல்லாமே வந்து வாங்கினது கிடையாது. நம்ம காய்கறி வாங்கும்போது நம்மளுக்கு துணி பை கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரியான துணி பைகள் தான். எக்ஸ்ட்ராவாக இதுக்காக எதுவும் வாங்கலை. ஸோ என்னெல்லாம் காய் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து இந்த வாரத்துக்கு தான் வாங்கினது. தக்காளி விலை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இல்லைனா ரூ. 100 மேலே வாங்கிட்டு இருந்தோம். இந்த சின்ன பேக்கில் இருக்கிற தக்காளி, அப்புறம் வெண்டைக்காய் இதெல்லாமே வந்து நம்மளுடைய பால்கனியில் காய்ச்சின அந்த செடியில் இருந்தது தான் எல்லாமே. அதனால தான் கொஞ்சம் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ கத்திரிக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து வாங்கியிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து 1 கிலோ. வாழைக்காய் வந்து 3 வாழைக்காய் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து போதும். தக்காளி வந்து தனியாகவும் ஒரு கிலோ வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். இது ஒரு 1 1/2 வாரம் வரும். தேங்காய் 1 வாங்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 3/4 கிலோ, அப்புறம் வந்து 1/4 கிலோ வந்து பூண்டு வாங்கியிருக்கேன். ஒரு 2 முருங்கைக்காய், கேரட் வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். ஏன்னா வெஜிடபிள் புலாவுக்கும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கும் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு. ஸோ பீன்ஸும் வந்து ஒரு 1/2 கிலோ, வெண்டைக்காயும் வந்து ஒரு 1/2 கிலோ இருக்குது. ஸோ வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டில் வந்து அதிகமாகவே வந்து சாப்பிடுவோம். ஸோ இது எல்லாமே வந்து பொரியல் காய்கறியும் அதேமாதிரி குழம்புக்கும் வந்து நம்ம போட்டுக்கிடலாம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து 1 வீக்குக்கான வந்து மீல் பிளானை வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நான் வாங்கின காய்கறிகள்லாம் வச்சு நான் வந்து ஒரு மீல் பிளான் வந்து செட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள வந்து என்னுடைய பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து மீல் பிளான் போட்டிருப்பேன். மீல் பிளானுக்கு முக்கியமான விஷயம் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. நாளே வந்து மாவு எடுத்து வைக்கிறதா இருந்தால் வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. காய்கறி நறுக்கிறதா இருந்தால் நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் பிச்சு வச்சுட்டு, அந்த மாதிரி எந்த விஷயங்களுக்கும் உங்களுக்கு வந்து லேட் ஆகுமோ, அதை வந்து நீங்கள் இப்போ மாவு பிசைறது கூட நிறைய பேர் வந்து நைட்டே வந்து சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அடுத்த நாள் வந்து காலையில் எழுந்துச்சி சுடுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் வந்து எந்த விதமான ப்ரிப்ரேஷனும் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகளை வெளியில் எடுத்து கட் பண்ணி சமைக்கிறது தான் எனக்கு வந்து பிடிக்கும். வெறும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, கீரை இது மட்டும் வந்து ஆஞ்சி வச்சுருவோம் நாளே. ஸோ எனக்கு வந்து குக்கிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எனக்கு 1 ஹவர் தான் ஆகும். அது நான்வெஜ்ஜாக இருந்தாலும். வெறும் இந்த சிக்கன் பக்கோடா இல்லைனா மீன் ஃப்ரை இதெல்லாம் செய்கிறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் ஆகும். இந்த பொரிக்கிற விஷயங்கள் செய்யும்போது மட்டும்தான். இல்லைனா வந்து எனக்கு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் காலையிலே வந்து செஞ்சுருவேன் 2மே. ஏன்னா பசங்களுக்கு கொடுத்து விடணுன்றதுனால. அதனால் காலையிலே நான் செய்யறதுனால 1 ஹவருக்குள்ளேயே நான் வந்து என்னுடைய குக்கிங்கை நான் வந்து முடிச்சுருவேன். அதே மாதிரி இட்லி மாவு நிறையா அரைச்சி வைக்கிறதா 1 வீக்குக்கு சேர்த்து கூட ஒரு சில பேர் வந்து அரைச்சி வைப்பாங்க. அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து மிக்ஸியில் தான் வந்து எங்களுடைய இட்லி மாவு எல்லாமே அரைக்கிறேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு தெரியும் குவான்டிட்டி எவ்வளவு போட முடியும்னு. ஸோ எனக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 2 நாள் இல்லைனா 3 நாள் அந்த மாதிரி தான் வந்து எனக்கு மாவு வந்து வரும். அது காலியானதுக்கப்புறமா உடனே வந்து திரும்பவும் வந்து அரைச்சிப்போம். அதே மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப ஒரு குக்கிங் டைமுக்கு பதில் நீங்கள் வந்து இப்போ ரொம்ப நேரம் வந்து கிச்சன்லேயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு எரிச்சலாக வர ஆரம்பிச்சிடும். எவ்வளவு முடியுமோ சிம்பிளாக வச்சுக்கோங்க உங்களுடைய மெனுவை. அதனால் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவும் உங்களுக்கு முடியும். டேஸ்ட்டாகவும் நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் குக் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு டைம் இருக்கும்போது இப்போ சாட்டர்டே, சண்டேஸில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் பசங்களுக்கு நீங்கள் காலையில் வந்து லஞ்சு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த டைமில் நீங்கள் வந்து மத்தியானத்தில் நீங்கள் குக் பண்ணிக்கிறலாம். பட் காலையில் இப்போ என்ன மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, காலையில் 7:45க்கு என் பசங்க ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிடணும் வீட்டை விட்டு. அப்போ 2மே நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா
எவ்வளவுக்கு முடியுமோ நான் சிம்பிளாக தான் வைக்க முடியும். அதே மாதிரி வந்து எங்கள் பசங்களுடைய ஸ்கூலில் வந்து நான்வெஜ் அலவுடு கிடையாது. அதனால் வந்து நான்வெஜ் குக்கிங் எனக்கு முக்கால்வாசி வந்து இருக்காது. ஆனால் வீட்டில் வந்து நாங்கள் ஆம்லெட் அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து போட்டு சாப்பிட்டுப்போம். ஸோ இன்றைக்கி நான் காய்கறி எல்லாமே வந்து காட்டிட்டேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து காய்கறிகள் வாங்குவேன். நிறையாலாம் வாங்க மாட்டேன். நிறைய இதில் வந்து நான் வெங்காயம் வந்து சேர்க்க மாட்டேன். என் பசங்க வந்து வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த கீரை குழம்புல வெங்காயம் போட்டுட்டு நான் தாளிக்க மாட்டேன். ஆனால் வெங்காயம் போட்டுட்டு கடையும் போது மட்டும் வந்து கடைஞ்சி விட்டுருவேன். வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் செய்யும்போது, இல்லைனா பிரியாணி செய்யும்போதெல்லாம் வந்து அதில் வந்து நறுக்கி போடுவேன். ஏன்னா அது சாஃப்டாக ஆகிடும். பட் முழுசாக கிடந்தது தாளிக்கும் போதெல்லாம் போட்டேன் அப்படின்னா என் பசங்க அதை சாப்பிட மாட்டாங்க. ஸோ எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. அதிலே வந்து சாப்பிட்ற டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நான் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் வந்து குக் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு வந்து குழம்புக்கு நான் வந்து ஒரு தக்காளி தான் போடுவேன். அதுக்கு மேலே நான் வந்து போட மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளவு சிம்பிளாக நம்ம வந்து காய்கறியை செலவு பண்ணுவோமோ அப்போ தான் நம்மளால் வந்து காசு மிச்சம் பண்ண முடியும். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க மீல் பிளான் போடுங்க அப்படின்னா, அதுக்காக தான், அவங்களுக்காக தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 நாளைக்கு வந்து போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ திங்கக்கிழமை நான் என்ன பண்ணுவேன்னா இட்லி சாம்பார் வந்து சேர்த்து வச்சுருவேன். ஸோ மத்தியானத்துக்கு அவங்களுக்கு வந்து லஞ்சுக்கு கொடுக்கும்போதும் வந்து ரைஸு இந்த காலையில் வச்சு அந்த சாம்பாரே தான் வந்து அவங்களுக்கு கொடுத்து விட்ருவேன். அதே மாதிரி வந்து வெண்டைக்காய் வாங்கியிருக்கிறதுனால வெண்டைக்காய் ஃப்ரையும் வந்து கொடுத்துருவேன். ஏன்னா ரொம்ப நாள் நீங்கள் வெண்டைக்காய் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து முத்தி போயிடும். அப்புறம் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ யூசுவலாக நீங்கள் வந்து சனி ஞாயிறு தான் நீங்கள் வந்து வாங்குவீங்கள்ல காய்கறிகள். அதனால் எதெல்லாம் வந்து சீக்கிரமாக இந்த மாதிரி வந்து வீணாயிடும், முத்தி போயிடுமோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து செஞ்சிடணும். ஸ்நாக்ஸுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும்ல மூக்கடலை, அது வேக வச்சு அது வந்து கொடுத்துருவேன். நைட்டுக்கு வந்து தோசையும் அதுக்கப்புறம் வந்து புதினா சட்னி, இல்லைனா வேறு எனக்கு எந்த சட்னி அப்போ பிடிக்குதோ அது வந்து இது. பட் முக்கால்வாசி வந்து இந்த புதினா சட்னி ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, புதினாவும் நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்கள்ல, அப்போ அதுவும் வந்து அழுகி போயிடும். ஸோ சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செஞ்சிடணும். அடுத்து டியூஸ்டேக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமைக்கு பொங்கலும் தேங்காய் சட்னியும் வந்து காலையில், மத்தியானத்துக்கு சாப்பாடும் கீரை குழம்பும் வச்சுட்டு அதுக்கு வந்து வாழைக்காய் ஃப்ரை வந்து வச்சுருவோம். ஸ்நாக்ஸுக்கு சாயங்காலம் அவங்க வந்ததுக்கப்புறமா சத்து மாவு கஞ்சி வந்து கொடுத்துருவோம். நைட்டுக்கு வந்து இட்லியும் இந்த கிரவுண்ட்நட் சட்னி, கடலக்காய் சட்னியை வந்து அரைச்சிருவோம். எங்கள் வீட்டில் கடலக்காய் சட்னி என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அடிக்கடி நாங்கள் வந்து செய்வோம். வெட்னஸ்டே புதன்கிழமைக்கு வந்து உப்புமா. எங்கள் வீட்டில் வந்து என் பசங்க வந்து உப்புமா சாப்பிட மாட்டாங்க. அதனால் சேமியா உப்புமாவும் சாப்பிட மாட்டாங்க, ரவா உப்புமாவும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் முக்கால்வாசி நாங்கள் வந்து உப்புமா செய்ய மாட்டோம். பட் அர்ஜென்ட்டுக்கு வேணும்னா நாங்கள் வந்து எங்களுக்கு மட்டும் செஞ்சுப்போம், பெரியவங்களுக்கு மட்டும். அந்த பசங்க சாப்பிடாததுனால அவங்களுக்கு காலையில் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் கார்ன்ஃப்ளேக்ஸ் பாலில் போட்டு அது வந்து கொடுத்துருவோம். மத்தியானத்துக்கு வந்து வெஜிடபிள் புலாவு. இதில் வந்து தக்காளி அதெல்லாம் வந்து எதுவுமே சேர்க்க மாட்டோம். வெறும் வெஜிடபிள்ஸும் வெங்காயம் மட்டும்தான் வந்து சேர்ப்போம். ஸோ இதுக்கு வந்து பிரிஞ்சால் கிரேவி. இந்த பிரிஞ்சால் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவே நான் வந்து தனியாக போட்டிருக்கேன். வேணால் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம். அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாயங்காலத்துக்கு வந்து பச்சை பயிறு அவிச்சது வந்து கொடுப்போம். நைட்டுக்கு வந்து ரவை தோசையும் கோகோனட் சட்னியும் பண்ணிடுவோம். ஸோ தேங்காய் நம்ம வாங்கியிருக்கோம்ல, அதனால் தேங்காய் வந்து சீக்கிரமாக நம்ம வந்து அதையும் செஞ்சுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைக்கு காலையில் வந்து சப்பாத்தியும் உருளைக்கிழங்குல வந்து கிரேவியும் வந்து செஞ்சுருவோம். இது வந்து சாப்பாடும் வந்து காரக்குழம்பு. இப்போ நம்மக்கிட்ட வந்து முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம காலி பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து காரக்குழம்பு வச்சுட்டு கேரட்டும் பீன்ஸும் வாங்கியிருக்கோம்ல, இந்த வெஜிடபிள் புலாவுக்கு போட்டுட்டு மிச்சமும் இருக்கும்ல நம்மக்கிட்ட, அதில் வந்து நம்ம பொரியல் வந்து செஞ்சுருவோம். சாயங்காலுக்கு வந்து பனானாவும் வந்து வாழைப்பழத்தில் வந்து தேன் ஊற்றி கொடுக்குறது நல்லது. இது ரொம்ப உடம்புக்கு பசங்களுக்கு, அதனால் இது வந்து கொடுப்போம். நைட்டில் வந்து அரிசி பருப்பு சாதமும் அப்பளமும். இது ஏன் இந்த அரிசி பருப்பு சாதம் நான் நைட்டில் செய்கிறேன் அப்படின்னா, காலையில் வந்து செஞ்சால் பசங்க வந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்கே அவங்களுக்கு வந்து லேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டிஃபனுக்கு இதை கட்டி கொடுத்தீங்கன்னா ஆறி போயிடும். ஆறி போயிடுச்சு அப்படின்னா ஒரு சில நேரம் வந்து இந்த சாதம் வந்து நல்லா இருக்காது. சூடாக சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம். ஸோ இப்போ நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இந்த பனானா ஃப்ரைலாம் போட்டிருக்கேன்ல, ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து எனக்கு வேணும்னா வந்து முட்டை, இல்லைனா என் சின்ன பொண்ணு வந்து அவள் மத்தியானம் சாப்பாடுக்கு வீட்டுக்கு வந்துடுவாள். ஸோ அவளுக்கு முட்டை வேணும்னா அவளுக்கு வந்து இந்த டைமில் இதுக்காக தான் வந்து முட்டை இதை நான் நடுவில் போட்டுருவேன். ஸ்கூலுக்கு வந்து டிஃபனில் மட்டும் நான் வந்து நான்வெஜ் எதுவுமே வந்து கட்டி கொடுக்க மாட்டேன். ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா தோசையும் சாம்பாரும் வந்து வச்சுருவோம் காலையிலேயே வந்து. இது உங்களோட விருப்பம். நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிறத நான் எப்படி செய்கிறேனோ அதுக்காக தான். ஏன்னா இப்போ காலையிலேயே வந்து சட்னி அரைச்சின்னு இருக்கணும், அப்புறம் மத்தியானத்துக்கும் வந்து செஞ்சிட்ருக்கணும். அதனால் எப்பயுமே நீங்கள் வந்து சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா காலையில் இட்லி தோசை வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து தனியாக அதுக்கு சட்னி அரைக்க தேவையில்ல.
ஆனா, நீங்க வந்து சட்னி அரைக்கணும் அப்டின்னா, நீங்க வந்து அரைச்சுக்கலாம். ஸோ இதே சாம்பார் தான் மத்தியானத்துக்கு வந்து சாம்பார் வச்சுட்டு, உருளைக்கிழங்கு நம்மகிட்ட இருக்குல்ல, ஸோ அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடுவோம். அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஏதாவது சேமியா பாயாசம், இல்லன்னா வந்து கார்ன் ஏதாவது வாங்கி வச்சிருந்தேன் மக்காச்சோளம் அப்டின்னா, அத வந்து வேக வச்சு குடுப்போம். நைட்டுக்கு உப்புமா சாப்பிடாததுனால, தோசை வந்து செஞ்சு குடுப்போம். இல்லன்னா வந்து ஆப்பம் சுடுறதா இருந்தா ஆப்பம் சுடலாம். தொட்டுக்கிறதுக்கு வந்து இந்த தேங்காய் பாலு, அப்டி இல்லன்னா வந்து வெங்காய சட்னி வந்து குடுக்கலாம். சனிக்கிழமை வந்து காலையில வந்து ராகி புட்டு இல்லன்னா அரிசி புட்டு ஏதாவது வந்து செஞ்சுருவோம். வீட்ல பசங்க இருக்கிறதுனால நாங்க வந்து முட்டை குழம்பு வந்து சனிக்கிழமை வந்து செய்வோம். அப்புறம் சாயங்காலம் வந்து ஒரு சில நேரம் வந்து சாப்பிடுவாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் வீட்ல இருந்தது அப்படின்னா, இல்லன்னா வந்து வீட்ல மாவு இருக்குல்ல மிச்சம் அதிலேயே வந்து கோதுமை மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, சர்க்கரைய மிக்ஸ் பண்ணி நாங்க வந்து பணியாரம் மாரி சுட்டுடுவோம். நைட்டுக்கு வந்து தோசையும் மிக்ஸ்டு சட்னின்னு சொல்லிட்டு என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு செய்ற சட்னி. ஸோ அதையும் வந்து செஞ்சுருவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு வாரம். நான் வந்து இப்ப என்னலாம் காய்கறிகள் வாங்கியிருக்கேன். இப்ப வெண்டைக்காய் வந்து காலி ஆயிடுச்சா, அடுத்து வாழைக்காய் காலி ஆயிடுச்சா, கத்திரிக்காவும் வந்து இங்கே போட்டு காலி பண்ணிடுவோமா, அடுத்து கேரட்டும், பீன்ஸும் காலி ஆயிடுச்சா, உருளைக்கிழங்கு போயிடுச்சு, முட்டையும் போயிடுச்சு, அதேமாரி வெங்காயம் எல்லாமே வந்து உங்களுக்கு இதிலேயே வந்து இப்ப கீரை பார்த்தீங்கன்னா, நான் கீரை வந்து ஃபஸ்ட்டு செடியில வளர்த்துட்ருந்தோம். ஸோ அந்த செடி எல்லாமே இப்ப 3 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. செடியெல்லாம் எடுத்துட்டோம். இப்ப திரும்பவும் வந்து போட்டு வச்சிருக்கிறோம். சீட்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். அது வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து கீரை அதுலேருந்து எடுக்க முடியும். அதுவரைக்கும் வெளியில இருந்து தான் வாங்குறேன். நான் வந்து ஒரு கட்டு கீரை வாங்கினேன் அப்படின்னா, ஒரு வாரத்தில 2 டைம் வந்து அந்த கீரைய யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நடுவுல வந்து எப்பயாவது எனக்கு வேணும், என்னால வந்து செய்ய முடியல. இப்ப காரக்குழம்பு என்னால செய்ய முடியல, எனக்கு டைம் இல்ல அப்படின்னா, நான் வந்து அந்த டைம்ல வந்து கீரை குழம்பு வச்சு விட்டுருவேன். ஸோ அந்த மாரி கூட நான் வந்து மாத்தி கூட நான் வந்து செஞ்சுப்பேன். எனக்கு வந்து எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அத தான் செய்வேன் நானு. ஸோ இப்போ சண்டேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எங்க வீட்ல சண்டே இல்லையா இன்னைக்கு. ஸோ அதனால எங்க வீட்ல வந்து ராகி தோசை தான். நாட்டு சர்க்கரை போட்டு அது வந்து ராகி தோசை. அப்படி இல்லன்னா வந்து பால் கொழுக்கட்டை. இது வந்து செய்வோம். மத்தியானத்துக்கு வந்து நான்வெஜ் இருக்கும். இப்ப நான்வெஜ்ல வந்து நாங்க பிரியாணி செஞ்சுட்டோம் அப்டின்னா, அதுக்கு வந்து கத்திரிக்காய் கிரேவி இல்லன்னா வந்து தயிர் பச்சடி வந்து செய்வோம். அப்ப வந்து நைட்டுக்கு நாங்க வந்து தனியா வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றதா இருந்தா சாப்பிடுவோம். அப்டி இல்லன்னா வீட்ல ஏதாவது சிம்பிளா தோசையோ ஏதோ ஒண்ணு ஊத்தி சாப்ட்டுருவோம். ஆனா மத்தியானத்துக்கே இப்ப நாங்க ஏதாவது நான்வெஜ் குழம்பு வைக்கிறோம் அப்டின்னா, நைட்டுக்கு வந்து தோசை, இட்லி இல்லன்னா சப்பாத்தி ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு அந்த மத்தியானம் வச்ச அந்த கிரேவியே வந்து நைட்டுக்கும் வந்து வச்சுப்போம். ரொம்ப உங்கள வந்து நீங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்க வந்து சமைக்க வேணாம். சிம்பிளா நீங்க வந்து சமைக்க ஆரம்பிங்க. ஓ நீங்க வந்து என்ன சமைச்சாலும் சரி, அதில நீங்க வந்து சிம்பிளா வச்சுக்கிட்டீங்கனாலே வந்து சீக்கிரமா உங்களுடைய வேலை முடியும். டேஸ்ட்டாவும் இருக்கும். எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸி.